அனைவருக்கும் ஆடிப்பெருக்கு நல்வாழ்த்துக்கள். உங்கள் இல்லத்தில் இன்பமும் பொருளாதாரமும் மகிழ்ச்சியும் பெருகி இருக்க வேண்டும்னு திருமதி சதீஷ் இல்ல சார்பா நான் உங்களை வாழ்த்துறேன். நான் இன்னைக்கு காலையிலே சீக்கிரமா 3:30 மணிக்கெல்லாம் எழுந்து குளிச்சுட்டு ரெடி ஆயிட்டு வாசல் தெளிச்சு கோலம் போட்டுட்டு வெளியே விளக்க வச்சுட்டு இன்னைக்கு சுவாமி படத்துக்கு எல்லாருக்கும் பூ போட்டு எல்லாருக்கும் விளக்கேற்றி வச்சுட்டேன். முருகருக்கு இன்னைக்கு நான் மல்லிப்பூ தான் போடலாம்னு நினைச்சேன். ஆனா எல்லாமே அவர் கேட்டு வாங்கிட்டாரு. மறி கொழுந்து, வில்வ இலை, ரோஸு, சாமந்தி எல்லாமே இன்னைக்கு முருகருக்காக நான் படைச்சு அவரை அழகுபடுத்திட்டேன். நெய்வேத்தியமா பாயாசம் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைச்சேன். ஆனா எனக்கு பாயாசம் வேணாம், கேசரி தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு முருகர் ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டாரு. அதனால கேசரியை அவருக்கு செஞ்சு வச்சுட்டேன். இன்னைக்கு என்னோட வேல்மாறல் பூஜையோட 27வது நாள். எப்பவுமே போல ரொம்ப சூப்பரா இன்னைக்கும் என்னோட பூஜை போச்சு. இன்னைக்கும் முருகர் அவரோட ஆசீர்வாதத்தை எனக்கு பூ விழுந்து தந்தாரு. உங்க வீட்லயும் ஆடிப்பெருக்குக்கு பூஜை செஞ்சிருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். மறக்காம கமெண்ட்ஸ் சொல்லுங்க. நம்ம